வீக்கெண்ட் அதுவுமா ஒரே போரிங்காக இருந்தது. எங்கே போகலான்னு தெரியல. சரின்னு நான் வந்துட்டு கூகுளில் பார்த்தேன். கூகுளில் நிறைய இடம் போட்டிருந்தாங்க. அதாவது பசங்களுக்கு இந்த தண்ணி இதெல்லாமும் இருக்கணும், வெயில் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும்னு பார்த்தப்போ இந்த கார்டன் வந்து ஜேக்கப் பல்லாஸ் சில்ட்ரன்ஸ் கார்டன்னு சொல்லி ஒன்று இருந்தது. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் நமக்கு. அங்கே வந்துட்டு பசங்களுக்கு உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ளே கிரவுண்ட் வந்து இருந்தது. போன கேட்டப்போ அப்படியே மாற்றிட்டு பசங்க வந்து வாட்டர் ப்ளே கிரவுண்டில் நல்லா விளாண்டாங்க. சரி, அந்த கூகுளில் பார்த்தப்போ உள்ளே போக போக நிறையா வாட்டர் ப்ளே கிரவுண்ட்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி போட்டிருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை மாற்றாமல் அப்படியே நாங்கள் அவங்கள கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனோம். அப்படி போகிற வழியில் வந்து அது ஒரு காடு மாதிரி பசங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்தது. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆகட்டும், அங்கங்கே வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குட்டி கூடாரம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அது ஒரு குவைட்டான ஒரு காமிங்கான காடு செட்டப்பாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து போகிற வழியெல்லாம் நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக அந்த இடத்துக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது உண்டு. அங்கே தான் நம்ம போயிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி மினி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருந்தது. அப்படியே சுற்றிட்டு அங்கேயே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு திருப்பியும் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லாவே ரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மத்தியானம் 12 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் அங்கே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படி நடக்கிற பாதை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இந்த ட்ராம்போலின்ஸ் பார்க்ஸ் எல்லாமே இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க.